கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு தலைவராக இருந்தார். டார்ச் எடுத்து டிவி அடித்தது இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வந்தார். அதை நம்பி அவரோட திமுக எதிர்ப்பு அரசியலை நம்பி 3-4% மக்கள் வாக்களித்தாங்க. ஸோ அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனே இல்லை. வந்தார், ஏதோ பேசினார், கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை இப்போ பண்ணுறாரு. அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரில், அந்த கட்சிக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்லன்ற விஷயமும் நமக்கு தெரியும். இப்போ இதில் கமலஹாசன் அவர்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, திமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் யாருக்குன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் டிபேட் பண்ணவங்களுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கும் அவரை நம்பினவங்களுக்கும் தான் இழப்பு. ஐடியாலஜியே இல்லாம ஆக்டர் அப்படின்ற ஒரே ஒரு அசர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க அரசியலுக்குள்ள வந்தீங்கன்னா இது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். இன்னைக்கும் திமுக எதிர்ப்பு தான் பெருசுங்க. திமுக ஆதரவை விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பெருசு. ஒரு ஃபேமிலி கையிலேயே அதிகாரம் இருக்குன்னு அது எப்படி சமூக நீதியா இருக்க முடியாது? அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த கட்சி ஒரு 40% வாங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய வியூ வந்து எப்படி இருக்கும்? சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் சும்மா நம்பர் தாங்க, காசா பணமா சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். அப்புறம் நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்களும் ஊடகங்களும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கருத்து திணிப்பு நடக்குது. தாவேக்காவை எடுத்துக்குவோம், 20% ஓட்டு இருக்குன்னு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க பவருக்கே வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக கேம்பெயின் பண்ண வரீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க? மக்களுக்கு என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கும்போது நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு காட்டணும், மக்களுக்கு நீங்க அதை காட்டணும். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், சூப்பரா பண்ணியிருக்கோம், அதனால எங்களை ஜெயிக்க வைங்க நீங்க சொல்லணும். எதுவும் பண்ணாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா நம்ம மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதை நம்பணும்னா நம்ம கடைசியில் முட்டாளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு பர்சனலா என்னோட பார்வையும் ஏறக்குறைய அதுதான். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல பெரிய ஒரு எதிர்கட்சியை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. இவ்வளோ நாளாக ஒன்றுமே பண்ணாமல் அதிமுக இருக்காங்க. இப்போ சைலண்டாக வெளியே வந்து ஏதோ கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறாங்க, திமுக அட்டாக் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது கரெக்டாக இவர் வர்றார். இவர் வந்து அந்த விஷயத்த பறிச்சிடுறாரு. எக்ஸாக்டாக இபிஎஸ் அவர்கள் பண்ணக்கூடிய அதே அரசியல் அப்படியே விஜய் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக இபிஎஸ் கையிலிருந்து அந்த இஷ்யூ அப்படியே பறிக்கிறார். அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை ஸ்ட்ராங்காக பண்ணாரு. அந்த அரசியல் யாரோட அரசியல்? அது அதிமுகவோட அரசியல். 50 வருஷமா அவங்க தான் தமிழ்நாட்டில் அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா அந்த ஓட்ஸ் இன்னும் டிராஸ்டிக்கா கரைஞ்சு போக ஆரம்பிக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரண்டாக போயிட்டு இருக்க நியூஸ் பார்க்கும்போது ராஜ்யசபா தேர்தலில் கமலுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொன்னபடியே திமுக கொடுத்துட்டாங்க அப்படிங்க வந்துட்டு இருக்கு. திமுக சார்பாக 3 பேர்த்துக்கு சீட்டு, அதுக்கப்புறம் மாநிமா சார்பாக கமல் அவர்களுக்கு சீட்டு. தேர்தல் வரப்போகுது, எப்படி எதிர்கொள்வாங்க, எப்படி இருக்க போகுது? அது இப்போ திமுகவை பொறுத்தளவுல எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். கமலஹாசன் அவர்களுக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படின்றது. ஏன்னா 24 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே அவங்க ஏன்னா 24ல் எம்என்எம்க்கு சீட்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் ஒரு சீட் வந்து எம்என்எம்க்கு அப்படின்ற மாதிரி அது அஷ்யூர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு எம்என்எம்க்கு அது வழங்கப்பட்டிருக்கு. அது போக மீதி 3 சீட் வந்து திமுக காரங்களுக்கு, திமுக தலைவர்களுக்கு, சல்மா அவர்களுக்கு, அப்புறம் அட்வொகேட் வில்சன் அவர்கள், சிவலிங்கம் அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் அஷ்யூர்டாக நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம் என்னன்னா கமலுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயமாக தான் இருந்தது. பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு தலைவராக இருந்தார். டார்ச் எடுத்து டிவி அடித்தது இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வந்தார். அதை நம்பி அவரோட திமுக எதிர்ப்பு அரசியலை நம்பி 3-4% மக்கள் வாக்களித்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் போய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கு அவர் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் ஒரு வகையில் பார்க்கும்போது ஓகே, ஒரு சீனியரான ஒரு ஆக்டர், அவருக்கு இந்த பெருமை கிடச்சிருக்கு அப்படின்றது சந்தோஷம்தான். பட் ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கும்போது மக்களோட மேண்டேட்டை மதிக்காமல் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. யார் அப்போஸ் பண்ணாங்களோ அவங்களோட போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுக்கல. அது கொஞ்சம் 4% மக்களுக்கு வந்து அது ஒரு ஏமாற்றம் தானே. வந்த புதுசில் 4% மக்கள் ஓட்டு போட்டாங்க, திமுக எதிராக நிற்பாங்க அப்படின்னு நினச்சி. கண்டிப்பாக என்னன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட அரசியல் அணுகணும். இப்போ நடிகர்கள் வராங்க,
சென்ட்ரிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை வைக்கிறாரு, மைய அரசியல் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அப்போ அது என்ன, அது தமிழ்நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஒரு நடிகர் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 60 வயசுல ஒரு திடீர்னு பொலிட்டிக்ஸ்குள்ள வராரு, வந்தா என்ன பண்ணுவாரு, இதுக்கு முன்னாடி அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஒருத்தர் உள்ள அரசியலுக்கு வந்தாலே உங்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னும் ஒரு 10 வருஷமாவது மக்களுக்கு அவங்க சேவை பண்ணியிருக்கணும், போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கணும், அரசியல் பண்ணியிருக்கணும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அவங்களுக்கு ஓட் போட முடியும். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், எடுத்தோடனே என்னை வந்து சிஇஓ ஆக்க மாட்டாங்கல்ல. ஒரு ட்ராக் ரெக்கார்டு எப்படி இந்த பையன் கரெக்டாக ஒர்க் பண்ணுறானெல்லாம் பார்த்து தான் ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அரசியலும் அப்படிதான். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கல்ச்சர் என்னன்னா, சினிமாக்காரங்களை பார்த்தோம்னா ஒரு மோகம், ஏதோ டிவியில் ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரியே அரசியல்லையும் மக்களை அவங்க காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு மோகம் இருக்கு. ஸோ அதில் கமல்ஹாசன் திடீர்னு பொலிட்டிக்ஸ்க்கு வராரு, வந்த உடனேயும் மீடியா ஃபுல்லாக டிபேட் பண்ணுறாங்க, ஒரு 4% மக்கள் வாக்களிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாம் டைம் வேஸ்ட். உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்தா தான் ஓட் போட முடியும். அந்த ஓட்டை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. மீடியாவில் உட்காந்து 24 ஹவர்ஸ் இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா டிபேட் பண்ணாங்க. அந்த டிபேட்ஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனே இல்லை, வந்தாரு ஏதோ பேசினாரு, கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை இப்போ பண்றாரு. அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ல, அந்த கட்சிக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்லன்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ அதனால மக்களுக்கு தான் ஒரு கிளாரிட்டி வேணும். இப்போ இதுல கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, திமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் யாருக்குன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் டிபேட் பண்ணவங்களுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கும் அவரை நம்பினவங்களுக்கும் தான் இழப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும், மக்கள் தலைவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலோட நம்ம தான் அரசியல் அணுகணும். எஸ் சார், இப்போ அந்த கட்சியை உதறிட்டு தானே அந்த ஒரு சீட்டுக்காக இருந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும். இது அவருக்கு வேற ஆப்ஷன் பெருசா இல்லை இல்லையா? யூஸ்வலாக நான் பார்த்த லெவலில் ஆக்டர்ஸ் ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். கண்மூடித்தனமான நம்பிக்கையில் கொஞ்சம் மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த ஓட்ஸ் அதை வாங்கினதுக்கப்புறம் அதுதான் அவங்களோட பீக். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போக ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கும்போது தான், அந்த ஐடியாலஜியோட தேவை நம்ம சொசைட்டியில் இருக்கும்போது தான் உங்கள் கட்சி அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஸ்லோவாக வளரும். ஐடியாலஜியே இல்லாமல் ஆக்டர் அப்படின்ற ஒரே ஒரு அசர்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்குள்ள வந்தீங்க, இது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். ஒன்ஸ் நீங்க பின்னடைவை சந்திக்க நேச்சுரலா என்ன ஆகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இப்ப திமுக தான். சோ அவங்களே இப்ப இந்த திமுக எதிர்ப்புங்கிறதே இங்க பெரிய ஐடியாலஜி தானே. இங்க திமுக எதிர்ப்பு ஐடியாலஜி கிடையாது. மேபி திராவிடத்துக்கு எதிரான திமுக எதிர்ப்புன்றது ஐடியாலஜி நம்ம எடுக்க முடியாது. திமுக எதிர்ப்புன்றது எங்க வருதுன்னா, திமுக ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தி பவருக்கு வராங்க, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியா மாறிடுறாங்க. அவங்களை கவுண்டர் பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லைன்னு ஆகுது. அப்ப திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. அதுல இருந்து அதிமுக பில்ட் ஆகுது. ஸோ அங்கிருந்தே பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஸ்பேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. இன்னைக்கும் திமுக எதிர்ப்பு தான் பெருசுங்க. திமுக ஆதரவை விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பெருசு. ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ திமுக எதிர்ப்புன்றதை நான் ஒரு ஐடியாலஜியா நான் பார்க்கல. அது தான் ஏடிஎம்கே இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். அதிமுகவுக்குன்னு ஒரு ஐடியாலஜியே கிடையாது, அண்ட் திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறதான் நீங்க விஷயமே. அதனாலதான் சொல்றேன், அதிமுகவோட ஐடியாலஜி வந்து திராவிடம் தான். அது ஒரு திராவிட கட்சி, திமுகல இருந்து உருவான ஒரு திராவிட கட்சி. இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து சிபிஐஎம் வந்து சிபிஐல இருந்து சிபிஐஎம் உருவாகுது. 2 பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தான். ஆனா 2 பேரோட அரசியல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஎம்கேவும் திராவிட கட்சி தான், ஏடிஎம்கேவும் திராவிட கட்சி தான். ஆனா 2 பேரோட ரோல் டிஃப்ரெண்ட். திமுகவோட ரோல் என்னன்னா, அவங்க காங்கிரஸ் எதிர்ப்புல இருந்து வந்தவங்க. இன்னைக்கும் அவங்க ஸ்டேட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், சென்டரை ஃபைட் பண்ணும், சென்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் போது கண்ட்ரோல் பண்ணும். அட்லீஸ்ட் அவங்க கிளைம் பண்ணிக்கிறது அது. அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு, இதை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறவங்க. அதிமுகவோட வேலை என்னன்னா திமுக எதிர்ப்பு. அவங்க எப்படி பாஜக காங்கிரஸ் எதிர்ப்பு வச்சு வளர்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்க திமுக எதிர்ப்பு இவங்களோட மைய அரசியல். ஆனா 2 பேரோட கோர் ஐடியாலஜின்னு பார்த்தோம்னா திராவிடம் தான். ஆனா அது நம்ம ஐடியாலஜின்னு சொன்னாலுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுகவுக்கு பெரிய ஐடியாலஜி தான் கிடையாது, பேரளவுல திராவிடம்னு சொல்லுவாங்களே தவிர பெருசா ஒன்றும் பிரின்சிபிள்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நான் ஹானஸ்டா நான் சொல்றேன், என்னை பொறுத்தளவுல அது திமுகவுக்கும் அப்ளை ஆகும். திமுக என்ன பெருசா திராவிட கொள்கைகள் எல்லாம் பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டாங்க. சோசியல் ஜஸ்டிஸா இருக்கட்டும், பெரியாரியமா இருக்கட்டும், கடவுள் மறுப்பா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் திமுகவும் பெருசா ஃபாலோ பண்றது இல்லையா? 50% ஃபாலோ பண்ணுவாங்க. 15 கூட சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, சமூக நீதினா என்ன,
குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் வேற, சமூக நீதி வேற. சமூக நீதினா எல்லாருக்கும் ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறது தான். இப்போ ஒரு ஃபேமிலி கையிலேயே அதிகாரம் இருக்குன்னா அது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும்? அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இது ஒரு நரேட்டிவ் தான். அதிமுகவுக்கு ஐடியாலஜியே கிடையாது, திமுகவுக்கு தான் ஐடியாலஜி இருக்குன்றது. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே டைலூட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஓகே, இப்போ இந்தியா டுடேவுடைய ரீசன்ட் சர்வே வந்து பார்த்தோம், கடந்த வாரம் விட்டுருந்தாங்க. திமுக தான் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மோடி அவர்கள் நிற்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கும் மோடி அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு இப்பவே கணிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணியே வந்து வலிமையற்ற கூட்டணி, இது வந்து அதிமுக டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, கருத்து கணிப்புகளை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம், கருத்து கணிப்புகளோட தேவை இங்க இருக்கா இப்படின்ற சில கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துருவோம். என்ன பொறுத்தளவுல கருத்து கணிப்புகள்ன்றதே பார்த்தோம்னா இப்போ ஓவரா பம்பார்ட் பண்றாங்க. இப்போ எப்படி ஏகப்பட்ட நியூஸ் சேனல் இருக்கோ, நிறைய ஒரு 4 நியூஸ் சேனல் இருந்தா நியூஸ் வரும். இதே இது ஏகப்பட்ட நியூஸ் சேனல் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்குன்னு என்ன ஆகும்னா, நியூஸை பம்பார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நியூஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது ஒரு நாய்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். கருத்து கணிப்புகளும் இப்போ ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள். எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 10 நிறுவனங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுறாங்க. அந்த 10 நிறுவனங்களோட கருத்து கணிப்புகளையும் வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு டேட்டா கொடுக்குறாங்க. கடைசியில ஏதாவது ஒரு நிறுவனம் ஓரளவுக்கு க்ளோஸா வராங்க. ஸோ அப்ப 10 விதமான டேட்டா கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திமுக 100 சீட் ஜெயிப்பாங்க, திமுக 120 ஜெயிப்பாங்க, 140 ஜெயிப்பாங்க, 150 ஜெயிப்பாங்க நானும் சொல்லலாம். ஆனா எக்ஸாக்டான டேட்டா நமக்கு எப்படியுமே கடைசியில ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அதுக்கு பேசாம நம்ம ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் பெரிய பர்பஸ் இல்லை. அப்புறம் நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடிய நிறுவனங்களும் ஊடகங்களும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கருத்து திணிப்பு நடக்குது. அவங்க அதை ப்ரொபகண்டாவாகவும் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு கட்சியை ப்ரொஜெக்ட் பண்றது, நிறைய சீட்ஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி, சில கட்சிகளுக்கு கம்மியான நம்பர்ஸை கொடுக்கறது. ஸோ அது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிஸாகவும் அது ஆஃப் லேட் மாறுறதை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி 24 எலெக்ஷன்ல அதை நம்ம பார்க்க முடியுது. நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாரும் ஏகப்பட்ட டேட்டாஸை வெளியிடுறாங்க. அந்த நிறுவனங்களோட தலைவர்கள் பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் டிவி டிபேட்ஸ்ல உட்காந்து இது அதுன்னு பேசுறாங்க. பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. அவங்க கட்ட முயற்சி பண்ண அந்த நரேட்டிவ் பார்த்தோம்னா 24ல உடையுது. அவங்க சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டான விஷயம் நடக்குது. பாஜக அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால இந்த கருத்து கணிப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கான்னு கேட்டோம்னா பெரிய கிரெடிட் கொடுக்க முடியாது. சில பேர் மேபி கரெக்டாக எடுத்து நடத்தலாம். பெரிய ஃபுல் கிரெடிட்டை நம்ம கொடுத்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இதை தாண்டியுமே சார் மக்களுக்கு ஒரு மடைமாற்றம் நடக்கிற மாதிரி விஷயம் நடக்கும்ல. இப்போ மிகப்பெரிய ஊடகம் வந்து இப்போ இந்த கட்சி ஒரு 40% வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய வியூ வந்து எப்படி இருக்கும்? இவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, அப்போ மற்ற மக்கள் மத்தியில் வந்து இவங்க செல்வாக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தாட் வரும்ல. அதான் இது ரெண்டு விஷயம். நீங்க சொன்ன ஒண்ணு கரெக்ட். மக்கள் மைண்ட்ல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. ஒரு கட்சி ரொம்ப பலமா இருக்கு, இந்த கட்சிக்கு இப்ப தாவேக்காவை எடுத்துக்குவோம், 20% ஓட்டு இருக்குன்னு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வருதுன்றாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எப்படி யாருக்கெல்லாம் கிடைக்குதுலாம் தெரியல. 25% இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுதுன்றாங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? ஸோ தாவேக்கா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன கட்சிலாம் கிடையாது. 5-10% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. 20-25% ஓட்டு சாலிடா கையில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க பவருக்கே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இல்லை 5-10% தான் இருக்குன்னா யாரும் ஓட் போட மாட்டாங்க, தயங்குவாங்க. ஸோ வீக்கர் கட்சிக்கு ஓட் போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பெர்செப்ஷன் அவங்க கிரியேட் பண்றாங்க. இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். திமுகவை பொறுத்தளவு அவங்க இன்னொரு வகையான பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. நாங்கள் ஃபுல் டாமினன்ஸ் எங்களோட தான், தமிழ்நாடே கண்ட்ரோல்ல தான் இருக்கு, கம்ப்ளீட்டா நாங்க ஜெயிச்சிருவோம், எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுவே ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி கிரவுண்ட்லயும் நாங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்றது அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய பெர்செப்ஷன். அவங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஊடகங்கள் வழியா அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய பெர்செப்ஷனும் அதுதான். இதுல இந்த கேம்ல அதிமுக பார்த்தோம்னா சீன்லயே கிடையாது அவங்க. ஸோ இப்போ தாவேக்கா ஒரு சைடில் அக்ரெசிவாக அவங்க இந்த மீடியா ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, திமுகவும் இன்னொரு சைடில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியலான ஒரு பூஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு, நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் தீனி வேணும், நியூஸ் வேணும். நியூஸ்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் பிரச்சனைகளெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அரக்கோணம் இஷ்யூ எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற இஷ்யூஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் பிரச்சனைகளெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நியூஸ் மீடியாவுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு ரிசல்ட்ஸ் அது இதுன்னு தீனி போட்டாதான் அவங்களுக்கு அதையும் மடைமாற்றம் பண்ற மாதிரி தான். இது ஒரு மடைமாற்றம் தான். இஷ்யூஸ்ல இருந்து இந்த மாதிரியான என்ன சொல்றது இமேஜின்டு நம்பர்ஸ் இருக்குல்ல, வரலாம் நடக்கலாம், அதை வச்சு டிஸ்கஷனை கொண்டு போயிரு. ஸோ நம்மளும் அப்புறம் உட்காந்துக்கிட்டு இந்த தடவை திமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு மக்களும் அதே தொழில பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இதை வந்து நான் கம்ப்ளீட்டா தேவையில்லாததுன்னு நான் சொல்ல வரல. இப்போ நம்மளுமே இதை பேசுறோம்னா நம்ம இதையும் தாண்டி வேற விஷயங்கள் பேசுவோம், இந்த நம்பர்ஸையும் தாண்டி வேற பாலிடிக்ஸ் பேசுவோம், இஷ்யூஸும் பேசுவோம். ஸோ அதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்குது. பட் நான் சொல்றது என்னன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா நம்ம மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதை நம்பணும்னா நம்ம கடைசியில் முட்டாளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த கருத்து கணிப்புக்கு வருவோம். அந்த கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய முடிவுகள்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு பர்சனலாக என்னோட பார்வையும் ஏறக்குறைய அதுதான். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல பெரிய ஒரு எதிர்கட்சியை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அன்ஃபார்ச்சுனேட்லி. இன்னைக்கு கூட பாருங்க, விஜய் அவர்களோட அறிக்கை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு. எஸ், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அப்பவும் பார்த்தோம்னா முந்தா நேத்து நினைக்கிறேன், விஜயோட அறிக்கை வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு நியூஸ் பேப்பர்ல. அதிமுக தலைவர் விடுற அறிக்கை எல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி 4வது பேஜ் 5வது பேஜ்ல இருக்கு. 4 பேஜ்ல ஒரு சின்ன காலம். ஆமா. ஸோ இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஸோ அந்த இவ்வளோ நாளா ஒண்ணுமே பண்ணாம அதிமுக இருக்காங்க, இப்ப சைலண்டா வெளியே வந்து ஏதோ கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அட்டாக் பண்றாங்க, திமுக அட்டாக் பண்றாங்க. அது பண்ணும்போது கரெக்டா இவர் வர்றார். இவர் வந்து அந்த விஷயத்த பறிச்சிடுறாரு. எக்ஸாக்டா இபிஎஸ் அவர்கள் பண்ணக்கூடிய அதே அரசியல் அப்படியே விஜய் பண்றாரு. டெல்லி பயணத்தை குறித்து அதே டோன்ல அப்படியே விஜய் விமர்சிக்கிறார். மேபி கொஞ்சம் காட்டாம விமர்சிச்சிருக்கலாம். ஸோ கரெக்டா இபிஎஸ் கையில இருந்து அந்த இஷ்யூ அப்படியே பறிக்கிறார், டேக் ஓவர் பண்றாரு அதை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் பேசக்கூடிய அதே அரசியலை விஜயும் பேசுறாரு. ஸோ அப்ப அந்த அரசியல் நீங்க செய்வதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் என்ன ஆகும்னா டிவைட் ஆயிரும். இபிஎஸ் கொஞ்சம் பாதி போகும், அதனால வரக்கூடிய லாபங்கள் விஜய்க்கு பாதி போகும். ஸோ அது அதிமுகவுக்கு டேமேஜ். இதை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிருக்கணும். டே 1ல இருந்து நீங்க திமுகவை கடுமையா விமர்சிச்சு இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா இன்னைக்கு விஜயால அதை பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ இவ்வளவு நாளா நீங்க 4 வருஷமா அமைதியா இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க இஷ்யூஸை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கையில் எடுக்கும் போது விஜயும் அதே டோன்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அட்டென்ஷனை விட அவருக்கு நிறைய கிடைக்குது. உங்களுக்கு எந்த லாபம்? அது வெறும் அட்டென்ஷனா தானே அதை போகுது. இவர் பர்சன்ட் படி ஓட் படி பார்க்கும்போது ஏடிஎம்கே தானே முன்னிலையில் இருக்கும் 100%. ஆனால் நான் சொல்ல வர பாயிண்டே என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய அதே அரசியலை விஜய் பண்றாரு. டெல்லிக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. ஏடிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்ன? அவரோட பர்சனல் இஷ்யூஸுக்காக ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறாரு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாத்துறதுக்காக. அதே ஸ்டாண்டை தான் விஜயும் எடுக்கிறார். ஸோ நீங்க 2 பேரும் ஒரே அரசியலை பண்ணும்போது அதனால வரக்கூடிய லாபங்களை 2 பேரும் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அந்த லாபங்கள் ஃபுல்லா ஏடிஎம்கேவுக்கு போகாது. மேபி ஏடிஎம்கேவுக்கு மெஜாரிட்டி கூட வரலாம், ஆனா ஸ்பிளிட் ஆகுது இல்ல அதுங்க. ஸோ அப்ப கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனாலுமே ஏடிஎம்கேவுக்கு பெரிய டேஞ்சர் தான். ஏன்னா ஏற்கனவே சீமானவர்கள் 8% ஓட்ஸை வந்து வச்சிருக்காரு. அது எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அந்த ஓட்ஸை ஃபுல்லா நீங்க விட்டுட்டீங்க. அப்ப டிவிகேவும் கொஞ்சம் ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாங்க. இன்னும் அதிகமா டேமேஜ் ஏற்படக்கூடாது இல்ல. அது போக உங்களுக்கு சசிகலா டிடிவி அவர்கள்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய வாக்குகளை ஃபுல்லா உங்க கையில வச்சுக்கணும். எதிர்கட்சி அப்படின்ற அந்த ரோலை நீங்க பிளே பண்ணும்போது வேற யாரும் அந்த வேலையை செய்யாம நீங்க பாத்துக்கணும். வேற யாராவது செஞ்சாங்கன்னா அதை விட நீங்க பெட்டரா பண்ணணும். அதெல்லாம் நீங்க பண்ணாம ஃபர்ஸ்ட் பேஜ்ல விஜய் வராருன்னா அவ்வளவுதான். ஆமா, நீங்க ஃபர்ஸ்டே இதை பண்ணிருக்கணும். நீங்க டே 1ல இருந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். நீங்க 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு 5வது வருஷம் வந்து பண்ணும்போது அதுதான் சிக்கல். என்னோட வியூல பார்க்கும்போது சார், இப்போ 4 இயர்ஸா வந்து எதிர்கட்சியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இவன் கொஞ்சம் வெளியே வரும்போது இப்போ விஜய் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்துட்டு இருக்கு 4 விஷயமா ஏடிஎம்கே பொறுத்தவரை. உண்மைதான். இப்போ சீமான் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க, இந்த மாதிரி ஓட்ஸை நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் நல்ல பாயிண்ட் சொன்னார், ஓட்டெல்லாம் பிரிக்கலாம் முடியாது அப்படின்னு. அது அவங்க ஓட்டு தான். அது ஆக்சுவலாக நானுமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். என்டிகே வந்து ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். பிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஏதோ அவங்களோட ஓட்டை வந்து திருடுற மாதிரியான ஒரு டோன்ல அது வருது. ஆக்சுவலா அது தவறான ஒரு வார்த்தை தான். ஏடிஎம்கேவுக்கு ஒரு அரசியல் இருக்கு. திமுக எதிர்ப்பு ஏடிஎம்கேவோட அரசியல். நீங்க அப்போ உங்க வாக்குகளை உங்க கட்டுப்பாட்டு கீழே வைக்கணும்னா அந்த அரசியலை நீங்க ஒழுங்கா பண்ணணும். அந்த அரசியலை நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா, திமுகவை ஒழுங்கா நீங்க எதிர்க்கலன்னா
மற்றவங்க அந்த அரசியலை பண்ணுவாங்க, உங்களோட வாக்குகள் அங்க போக ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன அண்ணாமலை அவர்கள் அதே தான். அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை ஸ்ட்ராங்கா பண்ணாரு. அந்த அரசியல் யாரோட அரசியல்? அது அதிமுகவோட அரசியல். 50 வருஷமா அவங்க தான் தமிழ்நாட்டில் அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா அண்ணாமலை கிட்ட அந்த வாக்குகள் போயிருக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் ஸ்ட்ராங் அவங்க திமுக எதிர்ப்பு அரசியலை கையில வச்சிருந்தாங்க, வாக்குகள் பாஜகவுக்கு போகல. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் பாஜகவோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் என்டிகேவோட ஓட் ஷேர் கம்மியாக தான் இருந்தது. ஆனா நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை ஸ்ட்ராங்கா பண்ணாம அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது, நீங்க 4 வருஷம் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு இது வாய்ப்பு. அந்த ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, அண்ணாமலை எஃபெக்டிவா யூஸ் பண்றாரு, சீமான் அவர்கள் எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அதிமுக கட்சிக்காரங்க பாக்குறாங்க நம்மளால பண்ண வேண்டிய வேலையை நம்மளை விட அவங்க நல்லா பண்றாங்க, அப்ப நம்ம அந்த கட்சிகளுக்கே போவோம்னு ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா அந்த ஓட்ஸ் இன்னும் டிராஸ்டிக்கா கரைஞ்சு போக ஆரம்பிக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் மேபி அதிகமா இருக்கும்னு தான் தோணுது. நடக்க ஏடிஎம்கே மோசமா பெர்ஃபார்ம் பண்றது நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அதை சொல்றேன்னா 26ல ஏடிஎம்கே மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, தோத்துட்டாங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அதிமுக மேல கூடிய நம்பிக்கை போயிடும். அவங்க அதுக்கப்புறம் பாஜகவை நோக்கியும் என்டிகேவை நோக்கியும் போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நம்பி பிரோஜனம் இல்லை, இவங்களால திமுக தோற்கடிக்கவே முடியல, கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு திமுக எதிர்ப்பு கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம்னு சொல்லி ஓட் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 26 வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதுல டஃபா ஃபைட் பண்ணும். ஆனா இவங்க அதுக்கான அர்ஜென்சியே காட்டல. இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களால அக்ரெசிவா ஃபைட் பண்ண முடியல திமுகவை. இவ்வளவு நாள் குவைட்டா தான் இருந்தாங்க, ஒண்ணுமே பண்ணல. இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு விஜய் வந்து ஓவர்டேக் பண்ணி போறாரு, கையில இருந்து அந்த அரசியலை பறிச்சிடுறாரு. அது ஒன்றும் பண்ணவும் முடியல இவங்கனால. இப்ப வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாம் அதிமுக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய நியூஸ் எல்லாம் வருது. அப்படிலாம் அவங்க பிளான் பண்றாங்கன்னா அதெல்லாம் முட்டாள்தனம். இல்ல இன்னைக்குமே வந்து நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கு விஜய் வரணும், திமுக எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. முதல்ல இது ஏன் இந்த டோன் வந்து வந்துகிட்டே இருக்கு? லாஸ்ட் வீக்கும் வந்துச்சு, இப்பவும் வருது இந்த கருத்துக்கள். இது ரொம்ப டேஞ்சர். அதிமுகவுக்கும் இது டேஞ்சர், பாஜகவுக்கும் இது டேஞ்சர். ஒண்ணு கிளியர் கட்டா விஜய் உங்க அரசியல பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாரு. அவர் திமுகவுக்கு ஒரு டேமேஜும் ஏற்படுத்தல, உங்க கூட்டணிக்கு தான் டேமேஜை ஏற்படுத்துறாரு. இந்த டேமேஜை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் உங்களோட பிரதானமான பிளானா இருக்கணும். இப்ப அதை நோக்கிதான் நீங்க ஒர்க் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு நீங்க அவங்க கூட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்கன்னா இது டிவிகேவுக்கு நல்லது. டிவிகே உள்ள வந்தா நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது டிவிகேவுக்கு பப்ளிசிட்டிங்க. டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான். லாஸ்ட் மினிட்ல அவங்க அலையன்ஸ்னால தனியா தான் போவோம்னு சொன்னா அது உங்களுக்கு தான் பின்னடைவு. பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிஞ்சது, அதிமுகனால ஸ்ட்ராங்கான கூட்டணியை கட்டிமைக்க முடியல அப்படின்ற ஒரு பேர் தான் வரும். டிவிக்கே அங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. முதல்ல எப்பவுமே நம்ம ஒரு நெகோசியேஷன் நடக்குதுன்னா அந்த அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் என்டிகேவை நெருங்கி போனாங்க. என்டிகே அதிமுக அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. சீமானை பத்தியும் என்டிகே கட்சியும் புரிஞ்சவங்க, கொஞ்சமாவது அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சவங்க அதை கிளியரா புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இப்ப இங்கேயும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிகே உள்ள கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா டிவிகே புது கட்சி, அவங்களுக்கு ஓட் ஷேரே கிடையாது. அவங்க 25% இருக்கும்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீட்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க புது கட்சியா இருக்கிறனால யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை அட்ராக்ட் பண்ணுன்ற பிளான்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அதிமுகவோட போனா யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் வராது. மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களோட வாக்குகள் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வாக்குகளும் உங்க கூட வந்தா கிடைக்காது. ஸோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது போக திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது கஷ்டம், பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த மார்க்கெட்டை திமுக ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்ஸ் வாங்கணும்னா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் கரெக்ட். ஸோ அதிமுக செய்யக்கூடிய அரசியலை தான் விஜய் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு நினைப்பாரு. திமுக செய்யக்கூடிய அரசியலை கையில் எடுத்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்பேஸ் என்னன்னா, இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி காங்கிரஸுக்கு குடைச்சலை கொடுத்தாரோ அதே மாதிரி டிவிகே வந்து அதிமுகவோட அரசியலை கையில் எடுத்து அவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். எங்க கிட்ட இப்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி குறித்த அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அங்க நடக்கிறதா வருது இல்லை நியூஸ்லாம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அதை ஒரு முடிவு கட்டணும். தேவையில்லாம இதுக்கு அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. எஸ், அதுதான் இப்போ அதிமுக பண்ற வேலைன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜயோட டிவிகே கட்சியை மீடியால சென்டரா வச்சு ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீமான் எடுத்துக்கோங்க,
ஃபர்ஸ்ட் விஜய் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி டிவிக்கு என்டிகே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு ஆகலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி சொன்னா நான் சரி அப்படிங்கறத சொன்னாரு. அட்லீஸ்ட் அந்த கேடஸ் முக்கியமான தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டாங்க, சில பேருக்கு ஆர்வம் இருந்தது அந்த மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மாநாட்டுல தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட சித்தாந்தங்கள்ன்ற துணியில அவர் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் ஸ்ட்ராங்கா உடனே அட்டாக் பண்றாரு. என்டிகே டிவிக்கு அலைன்ஸ் பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸையும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மே 18ஆம் தேதி ஸ்டாண்டை திரும்பவும் தெளிவுபடுத்துறாரு, தனியா தான் நாங்க போவோம். சோ கூட்டணியும் கிடையாது, விஜயோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஸ்டாண்டை கிளியர் ஆக்கியாச்சு. சோ இப்ப என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய அந்த விவாதங்கள் இருக்குல்ல, என்டிகே அதிமுகவோட போகுமா பாஜகவோட போகுமாட்டெல்லாம் என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டிபேட்ஸ், அதெல்லாம் அந்த டிபேட்டுக்கான ஸ்கோப்பே இல்லாம அதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வைக்கணும். உங்களோட ஓட்ஸ் எல்லாம் விஜய் பிரிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் நீங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதோட ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு கட்டுங்க. அதுக்கு நாங்க தான் இங்க மெயினான எதிர்கட்சி, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துதான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா செகண்ட் பிகெஸ்ட் பார்ட்டினா இன்னைக்கு ஏடிஎம்கே தான். அவங்க நினைச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அதை தெளிவுபடுத்துங்க. சோ எங்க கூட வந்து சேரணும். விஜய் அவர்கள் விஜய் விஜய் விஜய்னு பேசாம அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஆனா அது பாஜக தான் வந்து விஜய் வரணும் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க. இப்ப நயினார் சொல்றாரு, இவங்களே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகல இருந்து யாரும் சொல்லவில்லை. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இபிஎஸோட மேபி அது வெற்றியை கூட நான் சொல்லுவேன். என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் டாமினண்டான ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்க சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அவர் கையில் எடுத்துக்கிட்டே இருந்தார். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா பாத்தீங்கன்னா அந்த ரோலை அதிமுக பண்றாங்க. பாஜக சைட்ல இருந்து அந்த ரோலை யாருமே பிளே பண்ணல. எல்லாமே ரொம்ப குவைட்டா இருக்காங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அவங்க அதை இவங்க கிட்ட விட்டாங்க, இபிஎஸ் கிட்ட விட்டாங்க. அவரு அதை பாத்துக்கிறார். அதே மாதிரி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள்னு வரும்போதும் அது அதிமுக கையில தான் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ அவங்க அதை கையில் எடுத்து பேசும்போதும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் அது அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் அது ஏற்படுத்தும். ஸோ அதனால அதையும் அவர் சரி பண்ணும். அந்த விஷயத்தை அவர் கையில கொண்டு வந்துட்டாருன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். திமுக சார்பா எம்பியினுடைய லிஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே தேமுதிகவுக்கு வருத்தங்கள் நிறைய இருக்கு. ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆஃப் த ரெக்கார்ட் ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆனால் அது எதுவும் கிடைக்கல அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. பிஎம்கேவுக்கும் ஆம்பிஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு எம்பி சீட் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிமுக சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட 2 கேண்டிடேட்ஸை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேமுதிக கிட்டையும் பிஎம்கே கிட்டையும் லெவரேஜ் இல்லை. ஏன்னா இந்த 2 கட்சிக்கும் வேற என்ன ஆப்ஷன் இப்போ இருக்கு? திமுகவோட அலைன்ஸ் வந்து பெரிய அலைன்ஸ், அது நிறைய கட்சிகள் உள்ள இருக்காங்க. அது போக இந்த தடவை திமுக அவங்களோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சில கூட்டணி கட்சிகளுக்கு சீட்ஸை குறைக்க முயற்சி பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு திமுக கிட்ட. ஸோ பிஎம்கேவுக்கும் டிஎம்டிகேவுக்கும் அங்க போக முடியாது. இந்த விஷயம் அதிமுகவுக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு லெவரேஜ் கையில இல்லை. எதை யூஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணுவாங்க? நான் கொடுக்குறத வாங்கிட்டு நீங்கள் அலைன்ஸ் எங்க கூட வைக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவோட ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அதனால அதிமுக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இல்லை. அப்படி தேவை இல்லாத போது அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கூட்டணி மாறுறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் கிடையாது. கூட்டணி எங்கே போவாங்க? ஒரு ஆப்ஷன் இல்லையே. விஜய் மட்டும் தான் இருக்காரு. விஜயோட போனால் அவங்களுக்கு சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. நீங்கள் அதிமுகவோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சில சீட்ஸ் கிடைக்கும், திமுகவோட போனீங்கன்னா சில சீட்ஸ் கிடைக்கும். நான் சொல்றது வின்னிங் சீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் டிவிகேவோடையோ என்டிகேவோடையோ போனீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும், அது வின்னிங் சீட்ஸாக மாறாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய ரிஸ்க் இல்லை. அதனால இவங்க கிட்ட நமக்கு இழப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் பேசாமல் அதிமுகவோடையே போயிடலாம், இங்கே விட்டுட்டு மேபி அங்கே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. ஓகே, ஒரு ஃபைனலான கொஸ்டின் என்னன்னா, விஜய் அவர்கள் இப்போ வந்ததுலேருந்து கடந்த ஒரு 6 மாசமா இப்போ வரக்கூடிய டாக்ஸ் என்னன்னா, அந்த சர்வே ரிசல்ட்ஸ்லாம் அவருக்கும் பார்க்குறோம். 20% அப்படின்னு பார்த்தோம், இன்னொரு சர்வே 30% அப்படிலாம் பார்த்தோம். ஏடிஎம்கேக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு மேலே 1% டிஎம்கே இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்குலாம் ஒரு நெட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் சும்மா நம்பர் தாங்க, காசா பணமா சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். 15 சொல்லலாம், 20 சொல்லலாம், 13 சொல்லலாம். இப்போ அரசியல்ன்றது ரொம்ப
பணத்தை சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில். ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. அவங்க ஏகப்பட்ட வேலையை கிரவுண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் என்ன, இதை தானே அவங்க இதை பண்ணுறது தானே இருக்காங்க. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இதையாவது நியூஸை லீக் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட்ஸ் அது இதுன்னு ஏதாவது சொல்கிறது, அப்புறம் கருத்துக்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பேச வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளோட வேலை. ஸோ அந்த வேலையை அவங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அதான் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்ம சீரியஸ் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான்றத இவங்க கிரியேட் பண்ணுற இந்த பெர்செப்ஷனை பேஸ் பண்ணி முடிவெடுக்காதீங்க. விஜய் டிவிக்கே அவங்கள பாருங்க, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, மக்களுக்காக இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அரசியலுக்கு வந்தாச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்தையே பார்ப்போமே என்ன பண்ணிட்டீங்க. சரி 30 வருஷம் நம்ம பார்க்க வேண்டாம், இந்த 1.5 வருஷத்தை பார்ப்போம். இந்த 1.5 வருஷம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், நீங்க பெரிய ஸ்டார் தான் எல்லாம் தான், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அறிக்கைகள் விடுறீங்க, சில விஷயங்கள் வெளில ஒரு 4 தடவை வந்திருப்பீங்க. அது போக இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் பண்றீங்க. ஸோ இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் கேம்பெயின்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ உங்க தேவைக்கு தான் நீங்க வரீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக கேம்பெயின் பண்ண வரீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க, மக்களுக்கு என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கும்போது நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு காட்டணும், மக்களுக்கு நீங்க அதை காட்டணும். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், சூப்பரா பண்ணியிருக்கோம், அதனால எங்களை ஜெயிக்க வைங்க நீங்க சொல்லணும். எதுவும் பண்ணாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நீங்க இது எல்லாமே செல்ஃப் சென்டரா தான் இருக்கீங்க. நான் ஜெயிக்கணும், எனக்கு படம் பண்ணணும், நான் படத்தெல்லாம் பண்ணிட்டு நான் ஜெயிக்கணும்னு வரும்போது நான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் தான் வருவேன் அப்படின்னா நீங்க ரொம்ப செல்ஃபிஷா செல்ஃப் சென்டரா இருக்கீங்க. அதுக்கு நான் இது ஓட் பண்ணணும், மக்கள் எதுக்கு ஓட் பண்ணணும். ஸோ அதனால இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஓரமா வச்சுட்டு இவங்க 20 சரி இருக்கட்டுமே, விஜய்க்கு 234 சீட்ஸுமே அவர் ஜெயிக்கட்டும், சூப்பர், கருத்து கணிப்புகள் எல்லாம் அதான் சொல்லுது, சூப்பர் வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கிரவுண்ட்ல? ஒண்ணுமே பண்ணாம இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க ரசிகர்கள்லாம் சினிமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு 200 crores கலெக்ஷன் வரும்பாங்கல்ல, அவருக்கு சேலரி 100 கோடி, அப்படி பெருமையா அவங்க சொல்லிப்பாங்க. விஜயோட படம் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனா அது ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. அதே மாதிரி அரசியலையும் பாக்குறாங்க. விஜய் வந்து 100 சீட்ஸ்க்கு மேல ஜெயிச்சிருவாரு, 25% ஓட்ஸ் அவர் கையில இருக்கு. இதுன்னா சினிமா கிடையாது, இது அரசியல். அரசியல் வரும்போது இதெல்லாம் கேள்வி கிடையாது. கேள்வி என்னன்னா, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மக்கள் இந்த ஸ்டாண்டுக்கு வரணும், நீ எனக்கு என்ன பண்றேன்னு தான் பார்க்கணும். சினிமாக்காரங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பறிப்பாங்க, மக்களோட டைமை வாங்குவாங்க, மக்களோட பணத்தை வாங்கி படம் பார்க்க வைப்பாங்க. அது சினிமா வேற, டேக்கிங். அது பொலிட்டிக்ஸ்ன்றது, லீடர்ஷிப்ன்றது கிவிங். நீங்க மக்களுக்கு உங்க நேரத்தை செலவழிக்கணும். திடீர்னு நைட் வந்து ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ண வருவோம், அவன்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ணணும். நீங்க ஒரு மக்கள் தலைவனா இருக்கும்போது உங்க ஃபேமிலி நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்க நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஸோ அது கிவிங் சார்ந்த விஷயம். அது ஓகே சார், தொடர்ந்து பேசும். நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.